6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் என் மனசுக்குள் ஒரு அழைப்பு வந்தது போல. வா மகனே, சபரிமலைக்கு வா என்று சுவாமி அழைப்பது போல உணர்ந்தேன். அப்படியே ஐயப்பரின் தெய்வீக தரிசனம் பெற இந்த ஆண்டே நான் பயணமாக தீர்மானித்தேன். இந்த முறை நான் ஒருவராக இல்லை. எங்கள் ஊரிலேயே 18 வருட மண்டல பூஜைகள் செய்து கடந்த ஆண்டு குருசுவாமி பதவி பெற்ற என் மாமாவுடன் செல்லும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. மும்பையில் இருந்து ரயிலில் ஏறி திருத்தணிக்கு வந்து அங்கிருந்து லோக்கல் பஸ்ஸில் என் ஊருக்கு சென்றேன். ஊர் அடைந்தவுடன் மனசே நிம்மதியாகி சுவாமியே சரணம் என்ற உணர்வு முழுமையாக வந்தது. அடுத்த நாள் அதிகாலையில் குருசுவாமி தலைமையில் சிறிய படி பூஜையுடன் இருமுடி கட்டும் புனித நிகழ்ச்சி தொடங்கியது. திருப்படி சரணம் பொன் ஐயப்பா, சுவாமி பொன் ஐயப்பா, ஐயனே பொன் ஐயப்பா, சுவாமி சரணம் பொன் ஐயப்பா. முதல் பாக்கியம் எனக்கே. நெய்யை கைப்பிடித்து தேங்காயில் ஊற்றும் அந்த நொடி ஐயப்பனின் அருளை நேரடியாக உணர்ந்த மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு குடும்பத்தினரும் அதே போல் தங்கள் நெய்யை சேர்த்தார்கள். பிறகு ஐயப்பனுக்கு தட்சணையாக அரிசியை வைத்து இருமுடி சமர்ப்பணத்தை நிறைவு செய்தோம். இதையே என் குருசுவாமிக்கும் செய்து வைத்த பின் சுவையான சாப்பாட்டுடன் இந்த புனித நிகழ்ச்சி முழுமை தன்மையை அடைந்தது. இந்த தடவை காட்பாடியிலிருந்து செங்கனூருக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து பம்பாவுக்கு பஸ்ஸில் செல்ல முடிவு செய்தோம். நான், குருசுவாமி சேர்த்து மொத்தம் 8 பேர். எல்லோரும் பக்திய நிரம்பிய மனத்துடன் பயணத்திற்கு தயார். எங்கள் ரயில் இரவு ஒன்றுக்கு இருந்ததால் 11:30 மணிக்கே வீட்டிலிருந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜெபித்தபடி ஸ்டேஷனுக்கு புறப்பட்டோம். ஸ்டேஷனில் 1 மணி நேரம் முன்பே வந்து காத்திருந்தோம். ரயில் 1 மணி நேரம் தாமதம் என்ற செய்தி வந்தாலும் யாருக்கும் ஒரு அசைவும் இல்லை. ஏனெனில் அது பக்தியின் நேரம், ஆவலின் நிமிடம். இறுதியாக ரயில் இரவு 2 மணிக்கு வந்து நின்றபோது எல்லோருடைய மனசிலும் ஒரு உணர்ச்சி, ஐயப்பன் அழைக்கிறார், எங்கள் பயணம் இப்போது துவங்குகிறது என்ற புனித மகிழ்ச்சி. அடுத்த நாள் அதிகாலையில் கண் திறந்தவுடன் ரயில் ஜன்னலுக்கு வெளியே பார்ப்பதற்குள் நாமே அறியாமல் கேரள எல்லையை தாண்டி பசுமை நிறைந்த அற்புத அழகுக்குள் நுழைந்து விட்டோம். மலைகள் மெதுவாக விழித்தெழும் அந்த நேரம், மூடுபனி மிதந்து செல்லும் அந்த காட்சி ஐயப்பன் தாமே வரவேற்பளிப்பது போல் இருந்தது. சுவாமியே சரணம் என்று மனசு சொல்லிக்கொண்டே அந்த கேரளத்தின் இயற்கை அழகை பார்த்த நொடியில் பயணத்தின் புனித உணர்வு இன்னும் அதிகரித்து விட்டது. எங்கள் ரயில் செங்கனூரை முறையாக மதியம் 2க்கு அடைந்தது. ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தவுடன் நேரே பம்பாவுக்கு செல்லும் லோக்கல் பஸ்ஸில் ஏறினோம். 3 மணி நேர பயணத்துக்கு பிறகு பம்பா நதியின் கரை கண்களுக்கு முன்னால் தோன்றிய அந்த நொடியில் மனசே ஒரு புது அமைதி, ஒரு புனித உணர்வு. பம்பா நதியில் புனித ஸ்நானம் செய்து பயணத்தின் சோர்வை எல்லாம் கழுவி தெய்வீக சக்தியால் நிரம்பியபடி சபரிமலைக்கு ஏற தயாரானோம். அனைவரும் 15 முதல் 20 நிமிடங்களில் தயாராகி முதலில் பம்பா கணபதி விநாயகர் சன்னதியில் நன்றி சொல்லி அவரின் அருளாசியை பெற்ற பின் அந்த மலைப்பாதையின் புனித பயணம் துவங்கியது. முதல் ஏற்றம் நீலிமலை, அதன் பின் அப்பாச்சிமேடு, சபரிபீடம், சாரம்குத்தி. ஒவ்வொரு அடியும் ஐயப்பு அருளால் நிறைந்தது. பாதை முழுவதும் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே ஐயப்பா என்று முழங்கிக் கொண்டே எங்கள் குழு பயணம் செய்தோம். அந்த மந்திரங்கள், அந்த ஓசைகள் எங்களுக்கு ஒரு வல்லமை கொடுத்தது. சோர்வை மறக்க வைத்து மேலும் மேலும் முன்னேறச் செய்தது. இவ்வாறு பக்தி, நம்பிக்கை, உற்சாகம் நிறைந்த பயணத்தில் நாங்கள் இறுதியாக 18ஆம் படிக்கு சென்று சேர்ந்தோம். அங்கு ஐயப்பரின் அருள் இன்னும் அதிகமாக உணரப்பட்டது. 18ஆம் படிக்கு அருகே சேரும் வரை கோவில் இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடி மூடப்படும் என்று தொடர்ந்து அறிவிப்புகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் சபரிமலை கோவிலில் நேரடியாக ஹரிவராசனம் கேட்டு அனுபவித்தோம். அங்கே இருந்த அனைத்து பக்தர்களும் ஒரே குரலில் பாடிய அந்த தருணம் எனக்கு வியப்பூட்டும், நடுக்கம் தரும் அனுபவமாக இருந்தது. 2 மணி நேரம் வரிசையில் நின்றபின் எங்கள் வரிசை மெதுவாக நகரத் தொடங்கியது. இறுதியில் 18ஆம் படிக்கு முன் வந்து சேர்ந்தோம். 18ஆம் படி ஏறத் தொடங்கிய அந்த கணத்தை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. என் கண்கள் தானாகவே கண்ணீரால் நிரம்பின. அந்த உணர்வை வார்த்தைகளால் கூற முடியாது.
கோவில் ஏற்கனவே மூடப்பட்டதால் நாங்கள் 18 படி மட்டுமே ஏறி இறங்கிவிட்டு ஐயப்பனை தரிசிக்க முடியவில்லை. சிறிது டிபன் எடுத்துக்கொண்டு மீண்டும் 3 மணிக்கு திறக்கப்படும் நெய்யாபிஷேக தரிசனத்திற்காக வரிசையில் நின்றோம். காலை 4 மணிக்கு இறுதியாக ஐயப்பன் தரிசனம் கிடைத்தது. அதற்கு பிறகு சிறிய பூஜை செய்து இருமுடியை அவிழ்த்து நெய்யை ஐயப்பனுக்கு சமர்ப்பித்தோம். அந்த இறுதி தருணம் மனதை முழுவதும் நிரப்பிய பக்தி, அமைதி, நிறைவு, ஆல் இன் ஒன். அன்புள்ள பார்வையாளர்களே, இவ்விதமாகவே எங்கள் சுவாமி ஐயப்பன் தரிசனத்தை நிறைவு செய்தோம். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இப்படிப்பட்ட மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.